ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட சீசன் 4 எபிசோட் 6 ஆஃப் த தமிழ் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். வாரம் சினிமா பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து 19s ஹீரோயின் ஸ்பெஷல் ஆகி வரப்போகிறது. அது தனி பாடல்களாகவும் இருக்கலாம், டூயட் பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த பாடல்களை கொண்டு தான் கேள்விகள் அமைய போகுது. We have 3 contestants today with us. We have மலர், சாரு and விக்னேஷ். ஹாய், வெல்கம் எவ்ரிபடி. நம்மளுடைய கேம் போர்டில் இன்னைக்கு கேட்டகரிஸ் ஆர் த ஹீரோயின்ஸ் தெம்செல்ஸ். ஸோ த கேட்டகரிஸ் ஆர் கனகா அவர்கள் நடித்த பாடல்கள், கௌதமி, குஷ்பு, சுகன்யா, பானுப்ரியா அண்ட் ரேவதி. இந்த 6 ஹீரோயின்ஸ் நடித்த பாடல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேள்விகளாக அமைய போகுது. ஸோ நம்மளோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் ஆல்வேஸ் வி கோ பை தி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் மலர். ஹலோ, என்னோட நேம் மலர். நான் இப்போ வியட்நாமில் இருக்கோம். பேசிக்கலி ஐ எம் இன்ஜினியரிங் கிராஜுவேட், பட் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப். மலர், உங்களுடைய முதல் கேள்வியை நீங்க செலக்ட் பண்ணலாம். குஷ்பு 100. பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான ஒரு விடுகதையை நான் கொடுத்துருப்பேன். நீங்க பாட்டை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கான விடுகதை இதோ. மன்னனா கண்ணனா, காமனா கழ்வனா, இந்திரனோ சந்திரனோ, நீ என்ன பாண்டியனோ, அன்பை அடையாளம் கொள்ள கேட்கிறா, வஞ்சி மகள் மோகம் கொண்டு பாடறா, இது என்ன பாடல்? அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ. எஸ் எஸ், சரியான விடை. நீங்க அதை வார்த்தைகளா சொன்னாலும் பாட்டா படித்தாலும் விடை சரியான விடை தான். அதை நான் ஒத்துக்கிறேன். அன்பே நீ என்ன அந்த கண்ணனோ மன்னனோ, தென்றல் தேர் மீது வந்த காமனோ கள்வனோ. பாண்டியன் படத்துல வந்த அந்த பாடல் 1992 வந்த படம். ராஜசரிசையில மனோவும் சித்ராவும் பாடியிருந்த பாடல். வாலி அவர்களுடைய வரிகள். குஷ்புவும் ரஜினிகாந்தும் நடித்த பாட்டு இது. கரெக்டா கண்டுபிடிச்சிங்க மலர். யூ ஓபன் யுவர் அக்கவுண்ட் வித் 100 points. Next question is for Charu. Hi, I'm Charumati. I'm living in Chennai. இது என்னோட செகண்ட் டைம் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றது. As usual music lover, I'm happy to be here. Charu, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். I'll go for பானுப்ரியா 100. Is also a பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ அவங்களுடைய பாடல் ஒன்றுக்கான விடுகதை உங்களை தேடி வருகிறது. செவ்வந்தி பூ எடுத்தா சின்னக்கா, அதுல கண்ணன் முகத்தை தானே பார்த்திருந்தா, அவன் வரும்போது வானவில் வந்தது, கோகுலத்தில் பாட்டும் வந்தது. என்ன பாட்டு இது? படம் தெரிஞ்சிடுச்சு. செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. இது வந்து சுசீலாமா குரல்ல ஒலித்த பாடல். செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன், நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே, ஒரு பாடல் தந்ததே. அழகான பாடல். கோகுலம் படத்துல 93ல வந்த படம் இது. சிற்பி அவர்களோட இசையில சுசீலாமா குரல், உன்னிமேனன் கூட பாடியிருப்பாரு இதுல. பழனி பாரதியோட வரிகள். சாருமதி கடைசி செகண்ட்ல கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த கேள்வி இஸ் ஃபார் விக்னேஷ். வணக்கம், என் பேர் விக்னேஷ் ராமச்சந்திரன். நான் இப்போ மலேசியாவில் இருக்கேன். ஐ எம் பிஹெச்டி இன் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி. நான் இங்க ஒரு யூனிவர்சிட்டியில வந்து சீனியர் லெக்சரரா இருக்கேன். விக்னேஷ், உங்க கேள்வி நீங்க எடுங்க. குஷ்பு 300. குஷ்பு 300. ஓகே. ஸோ விக்னேஷ், இது வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ பாடலுக்கான பிக்சர் பசிலை வச்சு நீங்கள் பாட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கான பசில் இதுதான். ஒத்த ரூபா தாரேன், ஒனப்பத்தட்டும் தாரேன், நாட்டுப்புற பாட்டு. எஸ், அதுதான் சரியான பாடல். இதுலேருந்து இந்த ஒனப்பத்தட்டுங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் நான் இதில் வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் இதை சால்வ் பண்ணுறதுல நினச்சி நான் 300 ரூபாயில் வச்சுருந்தேன். பட் உங்களுக்கு தெரியுமா, இல்லை வந்து நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா ஒத்த ரூபாயை வச்சு? கெஸ் தான் பண்ண மேடம், ஒத்த ரூபாய் வச்சு. ஓகே. ஸோ ஒனப்பத்தட்டுங்கிறது காதில் போடுற இந்த வளையம் மாதிரி இருக்கிற ஒரு இயர்ரிங். அதுதான். இன்னொரு பாட்டில் கூட ஒரு கார்த்திக்கோட பாட்டு ஒன்றுத்துல வரும் இதே மாதிரி, இந்த ஒனப்பத்தட்டு. சின்ன ஜமீன். அதுல இந்த ஒனப்பத்தட்டு வரும். அதுல வந்து ஆக்சுவலி அவர் அந்த ஒனப்பத்தட்டு போட்டிருப்பாரு, அந்த மூக்குல இந்த ரிங் மாதிரி போட்டு அவ ஆடுவா. ஸோ அதுல இருந்து யூ கேன் கன்ஃபார்ம் இட். ஒனப்பத்தட்டுங்கிறது இந்த ரிங்கு தான். அது ஒரு பழந்தமிழ் வார்த்தை போல இருக்கு. ஸோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ். ஒத்த ரூபா தாரே
உணப்பத்தட்டும் தாரே கட்டிக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். நாட்டுப்புற பாட்டு படத்தில் வந்த பாடல், அழகான பாடல். ராஜா சார் இசையில் அருண்மொழியும் தேவி நேத்தியார் அப்படிங்கிற பாடகையும் பாடியிருந்தாங்க. இதுக்கு வரிகள் படத்தோட இயக்குனர் கஸ்தூர் ராஜான்னு போட்டிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு கிராமத்து பாடல், அதை எடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே விக்னேஷ் 300 பாயிண்ட்ஸ், வெரி குட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் மலர். மலர் உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ரேவதி 200. ஓகே இது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி. ஸோ நான் வந்து ஒரு படம் உங்களுக்கு காட்டுறேன், அது எந்த பாடலுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். பட் நீங்க அதுக்கு நான் 4 பாட்டு சாய்ஸும் கொடுப்பேன். அது அந்த 4ல் எது இந்த பாடலுக்கான இதுங்கிறது மாத்திரம் நீங்க சொன்னா போறோம். ஸோ உங்களுக்கான ஸ்டில் இதுதான். இது எந்த பாடலோடைய ஸ்டில் அப்படிங்கறது நீங்க சொல்லணும். இது எந்த பாட்டோடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட். இதுக்கான சாய்ஸஸ் 1 காதல் மயக்கம், ஆப்ஷன் 2 சின்ன சின்ன வண்ண கோயில், ஆப்ஷன் 3 வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், ஆப்ஷன் 4 வந்ததே குங்குமம். இந்த 4 பாட்டுல எந்த பாடலுக்கான ஸ்டில் இது? 3 or 4? 4 மேம். வந்ததே குங்குமம். எஸ், சரியான சாய்ஸ். எப்படி அந்த ரெண்டுத்துல தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? மேம் எனக்கு வள்ளி வள்ளி என்ன வந்தான்னு ஒரு டவுட்ல இருந்துச்சு. அது பார்த்தா வேற மாதிரி இருக்கும்னு கொஞ்சம் தோணுச்சு. வந்ததே குங்குமம் கிழக்கு வாசல் படத்துல வந்த பாடல். ராஜா சார் இசையில ஆர்வி உதயகுமார் அவருடைய வரிகளை சித்ராமா பாடிய பாடல். மலர் 200 points for you. Excellent. Next question is for Charu. I'll go for Kanaka 200. முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான பல்லவியில் ஒரு வரி, நீங்கள் கரெக்ட் வரியை முதல் வரியை சொல்லுங்க. வேணா என்கிட்ட குறும்பு விட்டு விலகி தானா அங்கிட்டு ஒதுங்கு. வேணா என்கிட்ட குறும்பு விட்டு விலகி தானா அங்கிட்டு ஒதுங்கு. கரெக்டா வந்துட்டீங்க. முதல் வரி ஃபர்ஸ்ட் வரி வர மாட்டேங்குது. ஓகே ஐ அம் பாசிங் இட் டு விக்னேஷ். விக்னேஷ் உங்களுக்கு தெரியுமா? மானா மதுரையில மல்லிகைப்பூ வித்த புள்ள. எஸ், அதுதான் சரியான விடை. மானா மதுரையில மல்லிகைப்பூ வித்த புள்ள, வீணா வளர்ந்த புள்ள, வேப்பந்தோப்பு தென்னம்புள்ள, வேணா எங்கிட்ட கூறும்பு. எஸ்டிபி போட்டு பிச்சு எடுத்துருப்பாரு இந்த பாட்டுல. கோயில் காலை படத்துல வந்த பாடல். 1993ல வந்த படம். ராஜா சார் இசையில எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் பாடியது. கங்கை அமரனுடைய வரிகள். எஸ் விஜயகாந்தும் கனகாவும் நடிச்ச பாடல் இது. ஸோ விக்னேஷ் நீங்க அவங்களோட பாயிண்ட்ஸை ஸ்டீல் பண்ணிட்டீங்க. பட் நவ் இட்ஸ் யோர் டர்ன் டு பிக் சாங். ஸோ பிக் அ கொஸ்டின். சுகன்யா 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான விடுகதை இதோ. காட்டுல இருக்கிற குயிலு சொல்லி கொடுக்குது, வீட்டுல வளர்க்கும் கிளி கேக்குது, தாளம் தானா வருது, கெட்டி மேளமும் முழங்குது, பட்டுக்கிளி சின்ன மாப்பிள்ளையுடன் ஆடுது. என்ன பாட்டு? காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டுக்கொள்ள சின்ன மாப்பிள்ளை. எப்படிங்க பாடாத கூட அப்படியே வரிகள்லாம் ஒப்பிக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு வருது இந்த மாதிரி? சூப்பர். எஸ், சின்ன மாப்பிள்ளை இதாங்கிறத க்ளூவா இருந்தது அதுல. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளம். அந்த பாடல் சின்ன மாப்பிள்ளை 93ல வந்த படம். ராஜா சார் இசையில மனுவும் ஸ்வர்ணலதாவும் பாடியது. ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க ஸ்வர்ணலதா. மிஸ் ஹர் வெரி மச். கங்கை மன் அவருடைய வரிகள். ஸோ எஸ் விக்னேஷ், யூ டேக் த லீட். லெட்ஸ் சி எல்லாரும் மற்றவங்க கேட்சப் பண்றாங்களான்னு. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் மலர். ரேவதி 300. முதல் வரி என்ன? ஸோ பாடல் பல்லவியிலேருந்து ஒரு வரி நான் கொடுக்குறேன், நீங்க முதல் வரியை சொல்லுங்க. உங்களுக்கான வரி இதுதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவரு. என்ன பாட்டு? ஆசையில பாத்தி கட்டி. ஆசையில இல்ல மேம், இல்ல ஒரு நிமிஷம். சொந்தம் சொல்லி குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர். ஆடியில செய்தி சொல்லி. சாரி, ஆடியில செய்தி சொல்லி. அதுதான் கரெக்டா. ஒரு மாதிரி வந்துட்டீங்க. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர். இல்ல அந்த பாட்டை நினைச்சிட்டு வார்த்தைய மாத்தி சொல்லிட்டேன்.
இல்ல அந்த பாட்டோடைய சாடையில இது இருக்கு. அந்த பாட்டு நீங்க ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச நான் பூவாயே ஒரே மீட்டர்ல வருது அந்த பாட்டு. அதனால கன்ஃப்யூஸ் ஆகுறது சகஜம் தான். இது வந்து என்ன ஆசை மச்சான் படத்துல வந்த பாடல். 94ல வந்த படம். தேவா அவர்கள் இசையில, சித்ரா குரல்ல, காளிதாசன் அப்படிங்கிற ஒரு வரிகள்ல வந்தது. மலர் சூப்பர் அழகா 300 பாயிண்ட்ஸ் சொலையா எடுத்துட்டீங்கங்க. எக்ஸலென்ட். நெக்ஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் சாரு. கௌதமி 200. வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா உங்களுக்கு திரையில தோன்றும். இதை வச்சு நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. இதுல முதல் ஒரு வார்த்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லிடுவீங்க பாட்டை. ரொம்ப ஈஸி. கண்டுபிடிச்சிட்ட பாட்டை. ம் தோள தொட்டு ஆட சோடி கிளி சோள முதல் வார்த்தை சொல்லுங்க. I'll give it to you. பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. I can't give you any more time. You know what? I'm going to pass it the other side now. எல்லாம் நீங்க பாஸ் பண்ணா விக்னேஷ்கே போறது. It's not fair. So I'm going to தெரியுமா? செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட. எஸ். எப்படி சாரு அதுல இருக்குல்ல போர்ட்ல அந்த வார்த்தைகளே உங்களால அது சாரு மேம் அந்த ஒரு வேர்டை மட்டும் பார்க்காம விட்டுட்டாங்க. அதேதான். எஸ் அதுதான் பாடல். அழகான பாடல் இது கூட. செந்தூர பாண்டிக்கொரு சேதிக்கரை சோடி கிளி கூட காதல் பாட்டெடுக்கும் வயசு இது கேட்டு இருக்கும் மனசு இது பொறுத்திருமானே பசுமரத்தேனே. ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு இது. விஜயகாந்தும் கௌதமியும் இந்த பாடல்ல. இது வந்து செந்தூர பாண்டியே படமே அதுதான். அதுல தேவா அவர்கள் இசையில எஸ்பிபியும் சித்ராவும் பாடியது வாலியோடைய வரிகள். ஸோ மலர் ஹில்ஸ் பாயிண்ட்ஸ் திஸ் டைம் ஃப்ரம் சாரு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் விக்னேஷ். பானுப்பிரியா 300. ஓகே இட்ஸ் a மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஓகே பார்க்கலாம் இது கிராக் பண்றீங்களான்னு. ஸோ இது இந்த சீசன்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கேள்வி ஃபார்மேட். மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி இஸ் ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் ஆன் த போர்ட் ஹேஸ் திஸ். இது வந்து பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும். நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் உங்களை அந்த க்ளூ வச்சு உங்களால் கிராக் பண்ண முடியலன்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் அன் அடிஷனல் க்ளூ. செகண்ட் க்ளூ கொடுத்தேன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகி 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தேர்ட் க்ளூ நீங்க கேட்கலாம். அப்போ கண்டுபிடிக்க முடியலன்னா தேர்ட் க்ளூ கொடுத்தேன்னா 300 பாயிண்ட்ஸ் போயிடும். ஐ மீன் அடிஷ்னலா 200 பாயிண்ட்ஸ் போய் யூ வில் கெட் 300 பாயிண்ட்ஸ். தெரிலனா நான் பாஸ் பண்ணிடுவேன். புரியுதா? ஒரு ரொம்ப ரேரான ஒரு சாங் இது. இந்த பாடல்ல சுசீலா அம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ஒன்லி சாங்ஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து பாடிய பாடல். எனக்கு தெரிஞ்சு வேற பாடல் இல்லை. இருந்தா யாராவது சொல்லுங்க. பட் இந்த 3 பேரும் இணைந்து பாடிய பாடல் எது? அந்த பாட்டுல பானுப்பிரியாவும் இருப்பாங்க. தெரியலனா நீங்க அடிஷனல் க்ளூ கேட்கலாம். ஒரு சத்யராஜ் படம் தானே மேடம்? am I right? தெரியல எனக்கு ஹீரோ யாருன்னு தெரியல இதுல. ஐ டோன்ட் திங்க் சோ. சத்யராஜ் கிடையாது. இல்ல சத்யராஜ் இல்ல. இது வந்து ஹீரோயின் படம். ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஸோ சத்யராஜ்ல நடிச்சிருக்க மாட்டார் அதுல. தெரியல மேடம். I'll go for another clue. செகண்ட் க்ளூ போறீங்களா? ஓகே இதுதான் செகண்ட் க்ளூ. இதுல நடித்த 3 பேர் கோவை சரளா, பானுப்பிரியா அண்ட் அந்த நடிகை தேவிஸ்ரீ. இந்த 3 பேர் தான் இந்த பாட்டுல இருப்பாங்க. இது 3 படம் பேரும் மருமகள்கள். ஒரு வீட்டுல 3 மருமகள்கள். இவங்க 3 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. கேட்டுக்கணுங்கிற படம். ஆ? பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுங்கிற படம். கரெக்டா சொல்லிட்டீங்க. பாட்டு அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? அடுத்த க்ளூ கொடுத்துருங்க. சரி இது வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ இது வச்சுட்டு நீங்க அந்த பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்க சொல்லிடலாம். டைம் ஆயிட்டே இருக்கு உங்களுக்கு. தெரியல மேம். தெரியல உங்களுக்கு தெரியல. ஐ எம் பாசிங் இட் டு மலர். மலர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல டைம் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி டைம் கொடுத்துட்டாச்சு. உங்களுக்கு தெரியுமா சாருமதி? இல்ல இல்ல
இல்ல யாருக்குமே தெரியல. நானே ஆன்ஸர் குடுத்துடுறேன். விக்னேஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ? இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு அருமையான பாடல். இவ்ளோ ரேர் சாங் ஏன் வந்து இன்னும் பாப்புலர் ஆகலன்னு தெரியல. வந்தாளே தெற்கு சீமையிலே வாழ்கின்ற மீனாள் நம் வீட்டுக்குத்தான் தந்தாளே அன்பு ராகங்களை நான் பாடும் ஆனந்த பாட்டுக்கு தான் வரும். இது இந்த பாட்டுல மகளிர் மட்டும்ல 3 லேடீஸ் பாடுவாங்கல்ல. ரேவதி, அ அ ச ஊர்வசி அண்ட் அதர் கேர்ள். இவங்களுக்கு வந்து ஒரே ஆனா எஸ் ஜானகி அம்மாவே 3 பேரும் பாடியிருப்பாங்க. ஒரு சாதா தமிழ், ஒரு பிராமண தமிழ், ஒரு இந்த தமிழ்ன்னு. அதே மாரி பாட்டு தான் இதுலயும் 3 விதமான ஒரு மடிசார் மாமி ஒரு இதுன்னு வரும். பட் 3 குரல வச்சு இந்த பாட்டுல பாடியிருந்தாங்க. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் படத்துல. சந்திரபோஸ் அவர்கள் இசையில he did the rare task of bringing these 3 great voices together. வாலி அவர்களுடைய வரிகள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு தான். இதுல வந்து சுசீலா அம்மா தான் அந்த இந்த லோக்கல் தமிழ்ல பாடியிருப்பாங்க. சூப்பரா பாடியிருப்பாங்க அவங்க. இஃப் யூ ஹவ் நாட் ஹர்ட் திஸ் சாங் கட்டாயமா கேட்டு பாருங்க. ஸோ ஓகே தட் இதுக்கு யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்ல. அடுத்த கேள்வி மலர் உங்க கேள்வி எடுங்க. கனகா 300. கனகா 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்களுடைய கலக்கல் வரிகள் உங்களை தேடி வருகிறது. இதுதான் வரிகள். பாட்டு இதோ. நீரோடு வைகையில நீரானவ கத்தடிச்சு கத்தடிச்சு கலைஞ்சு போனதென்ன செந்தாழம் பூ நல்லா இருக்கும் தொட்டா முள்ளு குத்தாதா உன்னாலதான் உதிர்ந்து போச்சு வெட்கும் ஏழூரிலும் என் போல பெண்ணேது நான் இருந்து சாமி வாசலிலே மாட்டிக்கிட்ட இப்போ வம்பினிலே. தெரிஞ்சுதா 2 பாடலும்? மல்லிகை முட்டு. ஒண்ணு கரெக்ட். இன்னொன்னு மேம் இன்னொரு சாங் இன்னொரு தடவை பாடுங்க மேம். நீரோடு வைகையில நீரானவ செந்தாழம் பூ நல்லா இருக்கும் தொட்டா முள்ளு குத்தாதா ஏழூரிலும் என் போல பெண்ணேது. இல்ல இல்ல இதுல பாஸ் கிடையாது. இருந்தாலும் வேற யாருக்காவது தெரியுதான்னு கேக்குறேன். விக்னேஷ் உங்களுக்கு தெரியுமா? மல்லிகையே மல்லிகையே இல்ல 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 நானே சொல்லிடுறேன். சோ ஒரு பாடல் வந்து நீங்க கரெக்டா சொன்னதீங்க. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே சக்திவேல் படத்துல வந்த பாடல் அது. இளையராஜா இசையில அருண்மொழியும் சொர்ணலதாவும் பாடியது. காமக்கோடியன் அவர்கள் வரிகள். இன்னொரு பாட்டு நீங்க மிஸ் பண்ண பாட்டு வந்து பாட்டு ஒன்ன இழுக்குதா ஆமா ஆமா கும்பக்கரை தங்கையா படத்துல வந்த பாடல் அது. ராஜா சார் இசையில ஜானகி அம்மாவும் எஸ்பிபியும் பாடினது. இது வந்து ஒரு போட்டி பாட்டு மாதிரி. முதல்ல அவங்க தான் என்ன பேர்பட்ட ஆளுன்னு பாடுவாங்க. அவர் வந்து கவுண்டர் கொடுப்பாரு. கங்கை அமரனுடைய வரிகள் அழகான பாடல் அதுவுமே. ஸோ இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சாரு. சாரு உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ரேவதி 100. தமிழில் என்ன? ஸோ நான் அந்த பாடல் வரிகளுக்கான ஆங்கில மொழியாக்கம் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல அந்த பாட்டு என்னங்கிறது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்க. லவ் ஏஞ்சல் டிசெண்டட் ஆன் எர்த். She gave a romantic epic along with When the Morning Oozes Spirit. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். அதுதான் சரியான பாடல். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள் கல்லூரும் மாலை வேளையில். அதுதான் அந்த பாட்டு. இதே தாமரை படத்துல வந்தது. இந்த பாட்டு பலரும் இதை வந்து இளையராஜாவோட இசைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில வந்த பாட்டு இது. எஸ்பிபியும் சித்ராவும் பாடிய பாடல். வைரமுத்து அவருடைய வரிகள். சாரு 100 பாயிண்ட்ஸ் தேர் ஃபார் யூ. நீங்க கேட்சப் பண்றதுக்கு நிறைய இருக்கு சாரு. பக்கப் நீங்க ஆனா ரொம்ப சேஃபா இன்னும் 100 பாயிண்ட்ஸ்லயே எடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் விக்னேஷ். விக்னேஷ் உங்க கொஸ்டின் நீங்க எடுக்கலாம். சுகன்யா 300. திஸ் இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்களுடைய கலப்படம் உங்களுக்கு வருகிறது. உங்க பாடல் இதோ. தன்னாலே மண்டியிட்டு தண்ணி குடிக்க ஒரு சந்தோஷம் எண்ணம் வருமே அக்காலத்து கோட்டை போட்டு நிக்காதே நீ ரொம்ப லேட்டு பெண்ணோடு கனவுகள் இல்லையா என்னோடும் ஆசை இருக்கு காத்திருக்கேன் மீனே தூண்டிலிட நானே அடிமான் கொண்ட ஆசைக்கு மாறாப்பு எதுக்கு.
தெரிஞ்சுதா? ஒண்ணு வந்து கன்னத்துல வை, ஓகே. இன்னொன்னு சின்ன ராசாவே சித்தெரும்பு. எஸ். 2 பாட்டும் ஒரே மாரி இருக்குல்ல. நான் கலக்கவே வேணாம். அப்படியே ஒரே மாரியே எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. 2ம் டிட்டோவா 2த்துலயும் சுகன்யா தான் நடிச்சிருப்பாங்க. ஒண்ணுத்துல பிரபுதேவாவோட டான்ஸ், இன்னொன்னுத்துல சரத்குமாரா? எஸ். கன்னத்துல வை வைரமணி மின்ன மின்ன கேப்டன் படத்துல வந்த பாடல் இது. 94ல சிற்பி அவர்கள் இசையில எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்தின் வரிகள். இன்னொரு பாட்டு சின்ன ராசாவே சித்தெரும்பு என்ன கடிக்குது. இது ரொம்பவே பாப்புலர். வால்டர் வெற்றிவேல் படத்துல வந்த பாட்டு. 93ல ராஜா சார் இசை, மனோவும் ஜானகி அம்மாவும் பாடினது. வாலியுடைய வரிகள். விக்னேஷ் அழகா 2 பாட்டையும் கிராக் பண்ணிட்டீங்க. வெல் டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் மலர். மலர், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். குஷ்பு 200. ஓகே, இதுதான் அந்த முதல் வரி. என்ன? So, உங்களுக்கான வரிகள் இதுதான். தவழ்ந்திடும் மலை அருவி, பறந்து பாடும் பசுங்கிளி. இது எந்த பாட்டுல வரும் வரிகள்? இவளொரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி. எஸ், கரெக்டா கிராக் பண்ணிட்டீங்க. எஸ், அதுதான் சரியான பாடல். இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி. பிரம்மா படத்துல வந்த பாடல். அருமையான பாடல். ராஜா சார் இசையில, ஜானகி அம்மாவுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ 200 பாயிண்ட்ஸ் தேர் ஃபார் யூ மலர். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இளையராக்கான்னு போட்டிருக்கேன். மன்னிச்சு. அடுத்த கேள்வி. டைப்போ எரர்ஸை ஒன்று அவாய்ட் பண்ண முடியறதில்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சாருமதி. சாருமதி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பானுப்பிரியா 200. ஸோ வேர்ட் கிளவுட். பாடல் வரிகள் ஸ்கேட்டர்டா ஜம்பிள்டாக திரையில் தோன்றுகிறது உங்களுக்கு. நாடோடி மன்னர்களே வணக்கம் வணக்கம், நான் பாடும் இசையோ. கரெக்ட். அதுதான் சரியான பாடல். நீங்க வந்து வேர்ட் கிளவுட் பார்த்தோன்னே ஐயோ மறுபடியுமா அப்படின்னு நினைச்சு பயந்துருவீங்களோன்னு நினைச்சேன். பட் கரெக்டா சொல்லிட்டீங்க. நாடோடி மன்னர்களே வணக்கம் தான் மரகதமணி அவர்கள் இசையில வந்த பாட்டு. மரகதமணிங்கிறவர் தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கீரவாணின்னுட்டு தெலுங்குல போடுறாரு. இப்போ ஆஸ்கார் வின் பண்ணாரு. அதே கீரவாணி தான் தமிழ்ல மரகதமணின்னு இசையமைச்சிட்டு இருந்தாரு. வானமே எல்லை படத்துல வந்த பாடல் இது. சித்ரா அவர்களுடைய குரல்ல வைரமுத்தின் வரிகள். கே பாலச்சந்தர்களுடைய படம் இது. ஸோ சாருமதி 200 பாயிண்ட்ஸ் தேர் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் விக்னேஷ். விக்னேஷ், உங்க கேள்வி எடுக்கலாம். கௌதமி 300. கௌதமி 300. ஓகே, அவர் வந்து கலக்கல் எல்லாம் நீங்க கிளீன் அப் பண்றீங்க. ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. அண்ட் உங்களுக்கான 2 பாடல்களின் கலவை இதோ. கடற்கரை தனில் நீயும் நானும் உலவும் பொழுது, ஆஹா மன்மதா, ரத்தம் சதையில் இத்தனை சொர்க்கம் உள்ளதா, இங்கு பாய்வது புது வெள்ளமே, இணை சேர்ந்தது இரு உள்ளமே, ஆண் பெண்ணின் இந்த தேடல் தான் தீராதா, இளமேனி உன் வசமோ. தெரிஞ்சதா? ஒண்ணு மட்டும் தான் தெரியுது மேடம். ஆத்மால இருந்து கண்ணாலே காதல் கவிதை. இன்னொன்னு தெரியும். அது ரொம்ப ஈஸியாச்சே. ஓகே, ஐ எம் சர்ப்ரைஸ் அது உங்களுக்கு தெரியலன்னு. ஓகே, இந்த பக்கம் பாஸ் பண்ணி பார்க்கலாம். மலர், உங்களுக்கு தெரியுமா? பாடுங்க மேம். பாடல. இது என்னைய பாயிண்ட் கிடையாது. ஓகே மேம். உங்களுக்கு தெரியுமா? செகண்ட் வந்து தெரியல மேம். உங்களுக்கு தெரியல. சாருமதி, உங்களுக்கு தெரியுமா? Is it only a guess? அன்பே வாருகிலே அது பாட்டா? இல்ல யாருக்குமே தெரியல. இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி குவைட் அ பாப்புலர் சாங். பட் ஐ எம் சர்ப்ரைஸ் நீங்க யாரும் கண்டுபிடிக்கலன்னு. இன்னொன்னு வந்து உடையோடு பிறக்கவில்லை உணர்வோடு பிறந்து விட்டோம். நம்மவர் படத்துல வந்த பாட்டு. மகேஷ் மகாதேவன் அப்படிங்கிறவர் இசையில வந்த படம் அது. அந்த ஒரு படத்தை தான் அவர் இசையமைச்சார். அப்புறம் தவறிவிட்டார். எஸ்பிபியும் சுஜாதா மோகனும் பாடிய பாட்டு அது. புலமை பித்தனுடைய வரிகள். இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க, கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே எனக்காக. ஆத்மால வந்தது. ராஜா சார் இசையில எஸ் தாசும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடி இருந்தது. வாலியுடைய வரிகள். இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஓகே, தென் லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம். மலர், நீங்க கேட்ச் அப் பண்றீங்களா? விக்னேஷ் முடியுமா? பார்க்கலாம் யார் இது லாஸ்ட்ல அப்படி நெக்ஸ்ட். ஓகே, குட். கௌதமி 100. நீங்க சொல்லியே ஆகணும். தமிழில் என்ன? Oh gentle breeze, sing a song. Since my song has no beat, but I am not to be blamed. Listen to this and come running. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு.
எஸ் எஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓ தென்றலே தென்றலே ஒரு ஒரு பாட்டு பாடு. பாடி காட்டுங்க. பாட வருமா இல்ல உங்களுக்கு? எனக்கு ஃபுல்லா தெரியல, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தெரிஞ்சது. என் பாட்டுல தாளமில்ல, என்ன சொல்லியும் குத்தமில்ல, அத அதை கேட்டு நீ கேட்டு நீயும் ஓடி வந்து ஓ அதான் தென்றலே. இந்த பாட்டு அப்படிங்கிற படத்துல வந்தது. சங்கர் கணேஷ் அவரோட இசையில 90ல வந்த படம். சித்ராவுடைய குரல்ல, வாலியினுடைய வரிகள்ல. மலர் நீங்க 100 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. இப்போ விக்னேஷ் தான் என்ன பண்றாரு பார்ப்போம். படத்துல நடுவுல சாருமதி இருக்காங்க. சாரு ப்ளீஸ் டேக் யுவர் கொஸ்டின். சுகன்யா 100. பிக்சர் பசில் உங்களுக்கான பிக்சர் இதோ. காலையில் கேட்டது கோவில் மணி. சூப்பர் பியூட்டிஃபுல் சாங், அழகான பாடல். கேட்டதும் பூத்தது கண்ணின் மணி, பாதையில் ஏதொரு காவல் இனி, தோள்களில் சாய்ந்தது காதல் கனி. அழகான பாடல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் இது. ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. செந்தமிழ் பாட்டு படத்துல வந்தது. இந்த படத்தோடைய விசேஷம் வந்து இது இளையராஜாவும் எம்.எஸ். விஸ்வநாதன் 2 பேரும் இணைந்து இசையமைச்ச படம் இது. யார் பாட்டு போட்டாங்க, யார் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாங்க எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி எம்எஸ்வி அவர்களுடைய மெலடிக்கு இளையராஜா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பிபியும் ஸ்வர்ணலதாவும் பாடிய பாடல், வாலியுடைய வரிகள். எஸ் சாருமதி 100 பாயிண்ட்ஸ் தேர் ஃபார் யூ. இதுவும் சுகன்யாவும் பிரபுவும் பாடின பாட்டு தான். அடுத்த கேள்வி, லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் விக்னேஷ். விக்னேஷ் நீங்க என்ன செய்ய போறீங்க? டையா? பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி இதோ. இட் இஸ் அ பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கான பிக்சர் இதுதான். சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயில். எஸ் எஸ் அதுதான் அந்த குயில். எழுதிடுறாங்க நீல கருங்குயிலேன்னு. குயில் எல்லாம் பிளாக் கலர்ல தாங்க இருக்கு. நானும் ஒரு ப்ளூ கலர் குயிலை தேடுறேன் இன்டர்நெட்ல ஒரு போட்டோ வைக்கிறதுக்கு. எல்லாம் கருப்பா தான் இருக்கு. அப்புறம் அதுக்கு வந்து நீல சாயம் பூசிட்டேன், வெளுத்து போகாம இருக்கணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயிலே. அழகான பாட்டு இது. பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்துல வந்தது. ராஜா சார் இசையில மனோவும் சித்ராவும் பாடியது. மேத்தாவின் வரிகள். இந்த பாட்டு வந்து வாசஸ்பதி அப்படிங்கிற ரொம்ப ஒரு ரேர் ராகத்துல ராஜா சார் போட்டிருக்காரு. இது வந்து இந்த ராகம் எல்லாம் சினிமா பாடல்களை எடுத்து கையாள முடியுமான்னு நினைக்கக்கூடிய ராகம். இது அடுத்து அழகா அவர் போட்டாரு. யூ டை வித் Malar in this. So wonderful. We have Malar and Vignesh at 1100 points and Charu at 500 points. Fantastic and congratulations both of you. So ரொம்ப அழகான பாடல்கள், வித்தியாசமான பாடல்கள் அழகா கண்டுபிடிச்சு இன்னைக்கு விளையாடிட்டாங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடலை சந்திக்கிறேன். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.